ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலம் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஒன்றே அண்ணன் தம்பியாக இருந்தால் அண்ணன் தம்பிக்கோசரம் வாழ்வாங்க, குழந்தைகளோ அல்லது பெற்றோரோ இருந்தால் அவங்களுக்காக வாழ்வாங்க, மனைவியோ கணவனோ இருந்தால் அவங்களுக்காக மட்டுமே வாழ்வாங்க. அவங்களோட குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா டோட்டல் லைஃப் அவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. மீனராசி அப்படிங்கிறது ஒரு தாய்மை கொண்ட ராசி. மீனராசி அப்படிங்கிறது தண்ணியில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்து வெளியே வந்தால் தத்தளிக்கக்கூடிய அப்படிம்பாங்க. ஆனால் ராசியில் பார்த்திங்கன்னா பாதி மீனாகவும் பாதி மனுஷனாகவும் இருக்கும் அந்த ராசியோட சிம்பிள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மீன் 2 மீன்கள் இருக்கிற மாதிரி குறிக்கும். அதாவது இந்த ராசி நீரில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தத்துவம் கொண்ட ராசி மாதிரி இவங்க கருதுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தவிர உங்களால் வெளியே போய் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு இது காரணம் கிடையாதுங்க. உங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறது உங்களது கிரகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் ஃபேமிலியோடய இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதிக தூரம் மோஸ்ட்லி ஃபேமிலி விட்டு வெளியே போகவே மாட்டீங்க. ஒரு 100ல் 10% மட்டும்தான் ஃபேமிலி விட்டு வெளியே இருப்பீங்க. அது யார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்தவரை நட்போட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, கூட்டத்தோடையே இருக்கக்கூடிய ராசி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வசிக்கக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் படாத கஷ்டமே கிடையாது. எந்த விஷயம் வந்தாலும், அதாவது உங்கள் கூட இருக்கிறவனே உங்களை சாப்பிடுவான். ஒரு சுறா மீன் வந்துச்சுன்னா கூட இருக்கிற மீனை சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள். உங்கள் கூட இருக்கிறவனே உங்களை குளிப்பறிச்சு ஏமாத்துறதுக்கு பார்ப்பான். உங்கள் கூட இருக்கக்கூடியவன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகியாகவும் அமைஞ்சிருப்பான். இந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிங்க, நிறைய துரோகத்தை அனுபவிச்சிங்க, நிறைய பணி சுமைகளை அனுபவிச்சிங்க. குடும்பத்திற்காக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தீங்க. இருந்தாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபலமான ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 200 மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் அவருங்க. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார், 5 ஸ்டேட்டுக்கு ஜோதிடம் பார்ப்பார். ஒரு 20+ அரசியல் பிரமுகர்களுக்கும், இப்போ ஆட்சியில் அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 20+ அரசியல் பிரமுகர்கள் 5 ஸ்டேட்டில் 20+ அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதே போல் நிறைய சினிமா பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். இந்த ராசியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்க சார் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டுக்கலாம். இந்த மீன ராசி அப்படிங்கிறது நீர் தத்துவம் கொண்ட ராசி, அதாவது இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு. கருணை, ஆன்மீகம், கற்பனை, கல்வி, உள்ளுணர்வு இது எல்லாமே தொடர்புடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களினுடைய உணர்ச்சியை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி கேட்பவர்களை மறுக்க தயங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு பொதுவாகவே இன்னொரு பேரும் இருக்குது. ஒரு இளிச்சவாயன், ஏமாந்தவன், இந்த மாதிரி பேர்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நல்ல மனம் கொண்டவருங்கிறது ஒரு பக்கம், உதவி கேட்கறவங்கள மறுக்க தயங்குறவங்களும் ஒரு பக்கம், கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளும் நீங்கள் தான். இசை, கலை, எழுத்து, ஆன்மீகத்தில் ஈர்ப்பு இருக்கலாம். குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபர் நீங்கள். ஒரு கஷ்டத்தில் இருந்த உடனே உதவுவீங்க. தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய நபர் நீங்கள். பழைய நினைவுகளை எளிதில் மறக்க மாட்டாங்க. ஒருவரை நம்பிய பிறகு முழுமையாக நம்புவாங்க. ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னா அவனை சந்தேகப்படுறதோ, இவன் அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இருக்காது அவர்கிட்ட. அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிறரை மன்னிக்கக்கூடிய குணம். இது நிறைய பேர்கிட்ட கிடையாது. வாய்மொழியில் சொல்லலாம், ஆனால் மனதளவில் சொல்லக்கூடிய நபர் இந்த மீனராசிக்காரர் தான். யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் மன்னிச்சுட்ருக்கீங்க? உண்மையை சொல்லி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க? உங்களால் வாழ்ந்தவங்க எத்தனை? உங்களால் வாழ்ந்துட்டு இன்றைக்கி உங்களை மறந்தவங்க எத்தனை? போடா பொழைச்சி போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எத்தனை பேருக்கு நீங்கள்? இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக நடந்த சில விஷயங்களில் ஒன்று. மன நிம்மதியை பணத்தை விட முக்கியமாக நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க ஆன்மீகமும் அனுபவமும் அதிகரிக்கலாம். தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னா, என் வாழ்க்கை எப்போது நிலையாகும், என் கடன் எப்போது குறையும், என்னை உண்மையாக புரிந்து கொள்பவர் யார், வேலையை மாற்றலாமா, வெளிநாட்டு சென்றால் வாழ்க்கை மாறுமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என் திறமையை எப்படி வருமானமாக மாற்றுறது, எல்லோருக்கும் உதவி செய்வது சரியா, எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும், பழைய உறவை மறக்க முடியுமா, என் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்குமா, நான் யாரை நம்பணும்? இதுதான் உங்களுடைய கேள்வியாக போயிட்டுருக்குங்க. மீனராசியினுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா, பிறப்பினுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள். அதாவது பிறருடைய மனதை டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணீங்க. கலை மற்றும் கற்பனையை வருமானமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையில் பலமுறை புதிய தொடக்கம் உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். துன்பத்தை ஆன்மீக வழியில் மாற்றக்கூடியவங்க நீங்கள். குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. பிறரோட கஷ்டத்தை குறைக்க உதவுவீங்க. முழுசாக உங்களால் மாற்ற முடியுமா தெரியாது, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பணமோ வளமோ இருக்கான்னு தெரியாது. ஆனால் அதை எப்படி அவனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அதுக்கான உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இசை, கலை, எழுத்து அல்லது பேச்சு மூலமாக பெயர் பெறலாம். வெளிநாட்டு அல்லது வெளியூர் தொடர்பால் வளர்ச்சி கிடைக்கலாம். உள்ளுணர்வால் பல விஷயங்களை முன்கூட்டியே உணரலாம். சிறிய உதவியால் பெரிய உறவை உருவாக்கலாம். அதே போல் வயது அதிகரிக்க ஆன்மீகமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கலாம்.
மனக்காயத்தை படைப்பாற்றலாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். மீனராசினுடைய முக்கிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, கருணை உங்கள் பலம். ஆனால் எல்லை இல்லாத கருணை உங்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பாக மாற்றக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசி பலமான குணங்கள் கருணை ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு. பிறனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். உதவி கேட்டவர்களுக்கு உதவுவாங்க. குடும்பத்தில் அமைதி உருவாக்க முயற்சிப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கைவிட மாட்டாங்க. உள்ளுணர்வு அதிகம். ஒருவரினுடைய மனநிலையை விரைவாக உணர்வாங்க. ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரலாம். வார்த்தையை விட செயலை கவனிப்பாங்க. சூழ்நிலையில் மறுபக்கத்தை புரிந்து கொள்வாங்க. கற்பனையை பொறுத்த வரைக்கும் இசை, கதை, எழுத்து, கலை திறன் அதிகமாக இருக்கலாம். புதிய யோசனைகளை உருவாக்குவாங்க. சாதாரண விஷயத்தையும் அழகாக காட்டுவாங்க. உணர்ச்சியை படைப்பாக மாற்றுவாங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை இருக்கலாம். தியானம் மற்றும் பிரார்த்தனையில் மன நிம்மதி பெறலாம். அதே போல் வாழ்க்கையினுடைய ஆழமான அர்த்தத்தை தேடுவாங்க. பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. மன்னிக்கும் குணம் அதிகங்க. மற்றவர்களினுடைய தவறை புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. உறவு உடையக்கூடாது அப்படின்னு விட்டு கொடுப்பாங்க. பழி வாங்குவதை விட அமைதியை விரும்புவாங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்க. வழிகாட்டும் திறனை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுவாங்க. குழந்தைகள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிப்பாங்க. நண்பர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. கஷ்டமான நேரத்திலேயே மென்மையான வழிகாட்டியாக இருப்பாங்க. மீனராசியினுடைய சவால் அப்படின்னா அனைவரையும் எளிதில் நம்புறது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, பழைய உறவை மறக்க முடியாமல் இருக்கிறது, பிறருக்காக தங்களை மறப்பது, இரக்கத்தில் பணம் கொடுப்பது, முடிவு எடுக்க தாமதமாகிறது, கற்பனையில் அதிகமாக வாழ்வது, மனதில் உள்ளதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது, தவறானவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது, அதிகமான மன்னிப்பு. தேவையில்லாமல் எதுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க? குடும்ப பிரச்சனையை மனதில் சுமக்கிறது, தங்களுடைய உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறது, ஒருவரினுடைய கஷ்டத்தை தங்களுடையதாக எடுத்துக்கொள்வது. முக்கிய சவால் அப்படின்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையை மறந்து விடக்கூடாது அப்படின்னு ஞாபகம். இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள், ஃபஸ்ட்டு காதலில் முழுமையாக நம்பியவங்க உண்மையை மறைச்சிருக்கலாம். உங்கள் இரக்கத்தை அன்பாக பயன்படுத்தியிருக்கலாம். அன்பாக அப்படியே பேசியே உங்களை வந்து பயன்படுத்துவாங்க. திருமண வாக்குறுதி தாமதமாக இருக்கும். நீங்கள் அதிகம் விட்டு கொடுக்கும் மதிப்பு கிடைக்காம போயிருக்கலாம். அதே போல் 3ஆம் நபர் தலையிட்டாலும் உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். இது நடந்துச்சா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உங்களுடைய குடும்ப நபராக இருக்கலாம், வேறு ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிருக்கலாம். உங்களோட பண உதவியை பயன்படுத்தியிருக்கலாம். பழைய உறவை மறக்க முடியாமல் புதிய வாய்ப்பை தவற விட்டுருக்கலாம். துணையினுடைய பிரச்சனைகளை நீங்கள் மட்டுமே சுமந்திருக்கலாம். நண்பர்களிடம் தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம். பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறியிருக்கலாம். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உதவியை மறந்திருக்கலாம். உணர்ச்சியை தூண்டி உதவி பெற்றிருக்கலாம். உங்கள் பெயரை பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை உங்கள் மீது வைத்திருக்கலாம். உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். சொத்து தகவலை மறைத்திருக்கலாம். அதே போல் நீங்கள் செய்த உதவியை மறந்திருக்கலாம். திருமண முடிவில் தலையிட்டிருக்கலாம். குடும்பத்தில் உங்களை குற்ற உணர்ச்சியில் வைத்திருக்கலாம். உங்கள் அமைதியை பயன்படுத்தியிருக்கலாம். குடும்ப செலவை உங்கள் மீது தள்ளி இருக்கலாம். உங்கள் துணையை பற்றி தவறாக பேசியிருக்கலாம். வேலை இடத்துல உழைத்தது நீங்கள் பாராட்ட வேறு ஒரு ஆள் கண்டிப்பாக போயிருக்கும். இது உண்மையாக இல்லையா மட்டும் மறக்காமல் அடித்து சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் யோசனையை மற்றவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாக இருக்கும். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் சென்று இருக்கும். பதவி உயர்வு தாமதமாக இருக்கலாம். உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கலாம். கூட்டாளி கணக்கை மறைத்திருக்கலாம். உங்கள் படைப்பு திறனை மற்றவர் பெயரில் பயன்படுத்தியிருக்கலாம். யாரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்னா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி தொடர்ந்து பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும்போது எச்சரிக்கையாக இருங்க. புதிய நண்பர் உடனே தனிப்பட்ட தகவல் கேட்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. வெளிநாட்டு வேலை பெயரில் பணம் கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. கூட்டு தொழிலில் கணக்கை காட்டாமல் இருக்கிறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்கிறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. சொத்து ஆவணத்தை காட்டாமல் முன்பணம் கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி உதவி கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. ஆன்லைனில் அதிக லாபம் தரக்கூடிய திட்டம் கூறுறவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப சொத்தில் வாய்மொழியை மட்டும் நம்ப சொல்லுவாங்க. அவங்ககிட்ட மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அளவுக்கு மீறி அன்பு காட்டி உடனே உதவி கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. மீனராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா கலை மற்றும் படைப்புத்துறை, இசை, பாடல், ஓவியம், நடிப்பு, திரைப்படம், திரைக்கதை, யூடியூப்பு, இந்த வீடியோ எடிட்டிங்கு, புகைப்படம், கிராஃபிக் டிசைனு, கதை சொல்கிறது, குரல் பதிவு, இது எல்லாமே செட் ஆகுங்க. மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் மருத்துவர், செவிலியர், மருந்தகம், ஆலோசகர், முதியோர் பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு, மருத்துவ நிர்வாகம், சமூக சேவை, இது எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. கல்வி மற்றும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல், ஆசிரியர், இந்த பேராசிரியர், பயிற்சியாளர்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, ஆன்மீக பேச்சாளர், யோகா, தியான பயிற்சி, ஆன்லைன் வகுப்பு, இதெல்லாம் வந்து நல்லா செட் ஆகும். மீடியா மற்றும் டிஜிட்டல் நல்லா செட் ஆகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சமூக ஊடக வேளாண்மை, உள்ளடக்க உருவாக்கம்,
பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அனிமேஷனு, இணையதள உள்ளடக்கம், விளம்பரம், வீடியோ தயாரிப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல், உணவகம், சுற்றுலா, ரியல் எஸ்டேட், வாகனம், வியாபாரம், ஆன்லைன் வணிகம், ஆன்மீக பொருள் விற்பனை, அழகு பொருள் விற்பனை, கல்வி நிறுவனம், ஆலோசனை நிறுவனம் இதெல்லாம் செட் ஆகுங்க. செய்வினை அல்லது கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி மீன ராசிகளில் நல்ல மனம், அதாவது உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலையும் குடும்ப நிம்மதி இருக்கிறதுனாலையும், எங்கே சார் குடும்ப நிம்மதின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வர ஆரம்பிக்குது நிம்மதி. ஸோ கலைத்திறன் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறதுனாலே குழந்தைகளுடைய வளர்ச்சி, பணம், தொழில், வெளியூர் வாய்ப்பு எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதுனால கண்டிப்பாக கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ எலுமிச்சம்பழம் சுற்றி போடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. செய்வினைகள்லாம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு எதாவது மைனஸாக இருக்கா ப்ளஸ்ஸாக இருக்கா அப்படின்லாம் யோசிச்சு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒன்றும் பெருசு தேவையில்லை. அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் மெயினான ஒன்று. அதை பண்ணோம் அப்படின்னாவே பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதே போல் நல்ல நேரம் எப்போ சார் ஆரம்பிக்குது அப்படின்னா தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. எல்லோருடைய பிரச்சனையும் நீங்கள் மட்டும் சுமக்காமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கேட்கும்போது நல்ல நேரம். பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாரம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய உறவு மனதிலிருந்து விடும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஒரு தெளிவான இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்கள் கலை மற்றும் அறிவை வருமானமாக மாற்றும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்பை பயத்தால் தவறவிடாமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. சேமிப்பு தொடங்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. பிறருக்கான கருணையுடன் உங்களுக்கான எல்லையையும் வைத்து கொள்ளும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா மஞ்சள், இளநீலம், கடல் பச்சை, வெள்ளை, ஊதா, கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 3, 7, 9. சாதகமான நாள் அப்படின்னா வியாழக்கிழமை. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாட்கள் பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க. வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரலாம். குடும்ப செலவு ஏற்பட்டிருக்கலாம். மனதில் பழைய நினைவுகள் அதிகமாக இருக்கலாம். உணர்ச்சியில் முடிவு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து எடுங்க. தூக்கம் மற்றும் உணவில் கவனம் தேவை. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாம். நண்பர் அல்லது பழைய தொடர்பு உதவலாம். ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்கும். காதல் அல்லது திருமண பேச்சு பொறுத்த வரைக்கும் பேச்சு நகரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். வாகனம் அல்லது வீடு பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத செலவு ஏற்பட்டுருக்கலாம். இறக்கத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதே போல் இந்த ராசிக்காரரில் இது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட நாள் குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் அல்லது பயணத்திட்டம் உதவியாக இருக்குங்க. ஒன்று தான், சேமிப்பு அல்லது கடன் குறைக்கக்கூடிய திட்டம் தொடங்குங்க. இந்த காலத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. நின்றிருந்த ஒரு தனிப்பட்ட முயற்சி மீண்டும் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க வேண்டியது தூக்கக்குறைவு கண்டிப்பாக இருந்திருங்க. அப்படி இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உடல் சோர்வு இருந்திருக்கும், கால்கள் அல்லது பாதங்களில் சோர்வு இருந்திருக்கும், செரிமான கோளாறு இருந்திருக்கும், தலைவலி இருந்திருக்கும், மன அழுத்தம் இருந்திருக்குங்க. உணவு நேரம் மாறுறதுனால தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். நீண்ட பயணத்தால் உடல் வலி, அதிக உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய மன களைப்பு எல்லாமே இருந்திருக்குங்க. தொடர்ச்சியான அல்லது கடுமையான அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் கண்டிப்பாக அணுகுங்க. இனி என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கான தெளிவான எல்லையை அமைக்கணுங்க. இறக்கத்தில் பணம் கொடுக்குறத கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண வரவு மற்றும் செலவை எழுதணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் திறமையை வருமானமாக மாற்றணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய உறவை தெளிவாக மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பழைய உறவை எளிதாக மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வெளியூர் வாய்ப்பு முழுமையாக ஆராயாமல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கும்போது ஆதாரம் வச்சுட்டு கொடுங்க. உங்களை நண்பராக இருக்காங்க, தொழிலில் ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்கும்போது ஆதாரம் வச்சுட்டு கொடுங்க. சிறிய வாய்ப்பையும் அலட்சியம் செய்யக்கூடாதுங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதவே அப்படின்னா எல்லாரையும் உடனே நம்பக்கூடாதுங்க. இறக்கத்தில் பெரிய தொகையை கொடுத்து மாட்டிக்காதீங்க, அதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்பக்கூடாதுங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. குடும்பத்திற்காக சேமிப்பு முழுவதும் செலவு செய்யக்கூடாது. மனதில் உள்ளதை பேசாமல் வருந்தக்கூடாது. தவறானவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு மட்டும் கொடுக்காதீங்க. கற்பனையில் மட்டும் இருந்து செயல்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்பக்கூடாது. உங்கள் உடல்நலம் மற்றும் ஓய்வு அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. பிறருடைய பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையோடைய முக்கிய பிரச்சனையாக மாற்றாதீங்க. அவன் வேறு, நீங்கள் வேறு. அவங்களுக்கான எழுத்துக்கள் வேறு, உங்களுக்கான எழுத்துக்கள் வேறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபடலாம்.
அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விமோசனம் தரும். தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் தரிசனம் ரொம்ப நல்லதுங்க. முருகனை வழிபடலாம், மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம், மஞ்சள் பருப்பு அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்யலாம், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம், ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வழங்கலாங்க. மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு முயன்ற உதவி செய்யுங்க. ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கனாலும் அது மிகப்பெரிய ஒரு நன்மை தான். பசுக்களுக்கு உணவு அளிக்கலாம், வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம், தினமும் சில நிமிடங்கள் தியானம் அல்லது அமைதியான பிரார்த்தனை செய்யலாம். மீன ராசியினுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்க தெரிந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை மூலமாக வருமானம் உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். ஆன்மீகத்தால் மன வலிமை பெறக்கூடியவங்க நீங்கள். பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தில் அமைதியை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். புதிய இடத்துல புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடியவங்க நீங்கள். பழைய வேதனையை படைப்பாற்றலாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். அறிவு, பேச்சு, அனுபவத்தை பணமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். தாமதமான வெற்றியை மனநிறைவான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். உண்மையான நல்ல மனதை சரியான இடத்துல பயன்படுத்தினா பெரிய மதிப்பு பெறக்கூடிய அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட உண்மையான மனசை சரியான இடத்துல பயன்படுத்தணும். அங்கே பண்ணும்போது அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி நான் சொன்னது தான், உங்களை பயன்படுத்திங்க நிறைய பேர் இருக்கலாம். திருமண வாய்ப்பு இப்போ கைக்கூடி வரும். குழந்தைகளுக்கான காத்திருக்கிறவங்களும் நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அமையுதும். அதே போல் நீண்ட நாளாக காத்திருந்த செய்தி வந்து கிடைக்கும். பழைய ஒருவர் மீண்டும் வருவாங்க. பணம் தொடர்பான மாற்றம் வரும். மனதில் ஒரு பெரிய முடிவு உருவாகலாம். வேலையில் நல்ல ஒரு வாய்ப்புலாம் இருக்குங்க. ஒன்றும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வேலை மற்றும் தொழில் நல்ல பலன் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வரலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். தொழிலில் கவனிக்க வேண்டியது இறக்கத்தில் இலவசமாக அதிக சேவை வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். உங்கள் திறமைக்கு உரிய கட்டணம் கேட்டு வாங்குங்க. நண்பர் என்பதற்காக கணக்கை அலட்சியம் செய்ய வேண்டாம். வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு பெரிய குழப்பம் தெளிவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்பு உருவாகும். பழைய பாக்கி பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு நல்ல திருப்பம் தரலாங்க. பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. திருமண பேச்சு மீண்டும் நகரும். வீடு, நிலம் மற்றும் வாகனம் பற்றிய புதிய முடிவு வந்து உருவாகலாங்க. நல்லது கிடைக்கும். ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு குறையக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு எப்போவுமே குலதெய்வம் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம், பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு போய்ட்டு ஓம் விநாயகரே போற்றி, விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு வழிபடுங்க. நிறையா பேர் கன்னிமூல கணபதியை போற்றி, ஓம் கன்னிமூல கணபதியை போற்றி, ஓம் கன்னிமூல கணபதியை போற்றி அப்படின்னு மறக்காமல் ஒரு 3 டைம் டைப் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்போ வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். மிகப்பெரிய சாப விமோச்சனம். கண்டிப்பாக நன்மை உண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.